ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிவுட்டில் ஃபேமஸான நடிகர் யாருன்னா ஷாருக் கான். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் இப்போ ரீசெண்டாக அவரோட மாளிகையை விட்டு வாடகை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கான காரணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த மாளிகையோட பெயர் என்ன அப்படின்னா மானட் லேண்ட்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மும்பையில் 2700 சதுர அடி பரப்பளவில் அமைந்திருக்கு. அது அந்த அந்த மாளிகை மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. அது எங்கே இருக்குது அப்படின்னா பாத்ரா கடற்கரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த மாளிகை 100 ஆண்டுகள் பழமையானது. அந்த 100 ஆண்டில் இவர் 20 ஆண்டு அங்கே தான் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க. இப்போ ஏன் வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த மாளிகையை புதுப்பிக்கிறதுக்காக, அது 100 ஆண்டு ஆயிடுச்சுல்ல, இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட்டுறதுக்காக சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வாடகை வீட்டு அவரோட முன்பணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 19,500 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வாடகை வீட்டோட சதுர அடி தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19,500 அடி சதுர அடி. அதோட வாடகையோட முன்பணம் பார்த்திங்கன்னா 37.9 லட்சம் கொடுத்துருக்காங்க. அது மாதம் வாடகை எவ்வளோ அப்படின்னா 13.54 லட்சம் சொல்லியிருக்காங்க. இப்போ இது பெரிய நியூஸ்லாம் இல்லை, கேஷில் எல்லார் வீட்லையும் நடக்கிறத நம்ம வீட்டை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு வீட்டில் இருந்து தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பேட் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது தப்புன்னு நான் நினைக்கிறேன். எங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.